போன முறை ஒரு ஆட்டை தள்ளிட்டேன், இந்த முறை ஒன்று தள்ளுவோம்னு பார்த்தா கிடைக்குது இல்லையே. கேம்பஸ் பொடிகள் வேறு ஆட்டிச்சிருந்தவங்க அவங்களுக்கு தானே முதல்ல சொன்னான் கீயை வந்து வாங்கி கொண்டு போகக்கூடாது. என்னத்துக்கு இப்போ நேராக வேற போகிறேன். சரி வெயிட் பண்ண வேண்டியாகிறேன். வராங்களோ அரவிடு பெங்குளமாயி நல்ல பிள்ளையா இருந்தால் ஒரே ரூம்ல இருக்கலாங்க எல்லாரும். அதான்டாப்பா நாங்கள்லாம் படிக்கணும் முடிஞ்சு கஷ்டப்பட்டு வந்துருக்கோம். ஆனால் எங்களுக்கு ஒரு ரூம் செட் ஆகுது இல்லை. இதோட போய் காய்ச்சி இந்த ரூம் எடுப்போம். தம்பி இல்லைங்கோடா, அதுலேயே இல்லைங்கோ. கேம்பஸ் படிக்கிற வடிகள் இருக்கிற வந்து பூச்சி கடிச்சு விட்டாலும் வாங்க வாங்க. என்ன மாதிரி? ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன மாதிரி உங்களுக்கு சொன்னான் தானே தம்பி, கீழே வீட்டையே கொடுத்து விட்டு பெண் போய் எடுத்து போட்டு இங்கே நின்றுக்கலாம் படிக்கிற வடிகளும் இல்லை. அந்த போன்ல ஜவங்க நம்பிக்கை வராது. அப்படி இல்லை, அதோட பேசுறதுல நான் கண்டுபிடிப்பேன். இல்ல போன்ல கதைக்கிற ஞாபகம் இல்லை. உங்களோட வயசு கூடிய நாட்களுக்கு மரியாதை இல்லை. நல்லா நல்லா வளர்த்து வச்சுக்கிறேன் தம்பி. தம்பி ஒரு வித்தியாசம் காய்ச்சல் இல்ல. வேற என்னென்றால் வயசு கூடிய நாட்களோட கதைக்கவே மாட்டார். அவ்வளவு மரியாதை. பார்க்கவே பழம் மாதிரி இருக்கு. நல்ல பழம். நல்ல பிள்ளையா? இப்ப நீங்கள் எங்க படிக்கிறீங்க? வருஷம் நாங்கள் ஐயா கேம்பஸ்ல 2வது வருஷம் படிக்கிறோம். 2வது வருஷம். அப்ப 2வது வருஷம் முதல் வருஷம் அங்க இருந்தீங்க? முதல் வருஷம் ஐயா ஒரு ரூம்ல நானும் இவரும் 8 பேர் இருந்தாங்க. 8 பேருக்கு இல்ல 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 நான் சொல்றேன். அவர் டக்குன்னு ஆயிடுவேன், டெம்பர்ட் ஆயிடுவேன். இல்ல இல்ல பொறுங்க பொறுங்க ஐயா சொல்லிடா பொறுங்க. அழுவேன். இல்ல 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 முட்டை அழுவேன். இங்க என்னண்டா ஐயா? இல்ல இல்ல அவர் அந்த மரியாதை சின்ன சின்ன பிரச்சனையாலும் டெம்பர்ட் ஆயிடுவேன். என்னென்ன நான் சொல்ல அங்க இருக்கீங்க ஐயா. ஒரு நாள் இவரை பார்த்து குடிக்க சொல்லி கேட்டான். ஓ இல்ல அந்த காலத்துல நானும் பிடித்தான். இல்ல ஐயா அவர் முட்டை பொறுங்க இங்க அவரை குடிக்க சொல்லி கேட்டாங்க. கேட்டு உடனே அவர் சொல்லிட்டு அங்க இருக்க மாட்டான். இவருக்கு அப்படி சொன்ன மாதிரி என்ன பார்த்து சொல்லி போடணும், பொம்பளை பிள்ளையோட கைக்கு சொல்லி. அப்ப இல்ல எனக்கு ஆமாம் இங்க ஓ நீங்க இல்ல இல்ல தான் சொல்றேன். அப்ப நாங்கள் 2 பேரும் பார்த்தோம் சரிப்பட்டு வராண்டு. எங்களை மைனர் 2 பேர் இருந்தது. நாம் அனுசன் பார்த்து சொல்லி அவன் கேம்பஸ் விட்டே போட்டாங்க. நாங்கள் 2 பேரும் இப்படி பார பிள்ளைகளை டேக் பண்ணி படிக்க விடாம பண்ணி சில பிள்ளைகள் இப்படிதான் நடக்குது. சரி விடுங்க, அதுகளை கதைச்சு கொண்டு நாங்கள் படிக்கிற காலத்துல இப்படி பிரச்சனை எல்லாம் பார்த்து நாங்கள் தான் அப்புறம் நாங்கள் இப்படி பணம் கஷ்டம். சரியா? நாங்கள் உங்களோட வீட்டை போய் நீங்கள் சந்தோஷமா தங்கலாம். வாடகையெல்லாம் ஓகே தானே உங்களுக்கு? பிரச்சனை இல்லை. சரி நீங்கள் படிக்கிற பிள்ளைகள் பார்த்து டைம்களுக்கு தந்தீங்கன்னா ஓகே. நானும் இதை வச்சு தான் தம்பி வாழ்க்கை வீடுகளை நம்பி தான் ஓடுது. சரிதான் பார்த்துருங்க. அலையங்க அலையங்க எங்களை போயிடும். அப்படித்தான் கொஞ்சம் இல்ல 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 இந்த கொப்பி பாத்தீங்களே நடந்து வர டைம்ல படிக்கணும் கதைக்க மாட்டேன். சரி பெரிய ஆள் ஆளுக்கு நான் பிறகு மறந்துடுறேன். தம்பி வந்ததுன்னு லேட்டு எடுத்து அங்க போடுறாப்பா. என்ன காசு வந்துருக்கு வாடகை என்று போட்டுக்கிறாங்க. தானே போறாங்க அதுக்குள்ள இது சபம் கப்பா மூஞ்சையும் எடுக்குது இல்லை. தம்பி ஹலோ அங்கிள். தம்பி தம்பி மார்ஜின் காசை போட்டு இல்ல அங்கிள், உங்களுக்கு அந்த மாச வாடகை இருக்குல்ல அதுதான் நாங்க போட்டு விட்டாங்க. தம்பி இப்பதானே வீட்டை கீழே தந்து விடுறேன் போறீங்க, அதுக்குள்ள காசை போட்டு விட்டீங்க. இல்ல அங்கிள், எப்படி இருந்தாலும் வாடகை தரணும் தானே அங்கிள். நீங்க சொன்ன தேதிக்கு முன்னாலதான் பிரச்சனை இல்லை தானே அங்கிள். என்ன ஒரு தங்கமான பிள்ளை தம்பி. அவனும் அளவழிக்கிட்டான் வாடகை கொடுக்க. தம்பிக்கு நல்ல இளநீ வட்டி கொடுங்க. அந்த வீட்டை தென்னை மேல இருக்கு, இளநீ வட்டி கொடுங்க. இல்ல அங்கிளா அப்படின்னா இளநீ வட்டி குடிச்சிட்டு அதுக்கான காசையும் திரட்டுமா? ஒரு தங்கமான பிள்ளை. இல்ல 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 பரவாயில்ல. முதல் நாள் வீட்டுக்கு வந்தீங்க நன்றி. விலைக்கு போட்டு விட்டீங்க, சந்தோஷமா இருக்கும். ஓகே ஓகே நீ
எக்ஸாம் வருது படிக்க காணும்னு நினைக்கிறேன். ஆனால் இதான் பிரச்சனை. எவ்வளோ படித்தாலும் இந்த ஒரு பயம் உண்டு வருது எக்ஸாம் தான். அந்த படம் கிளியர், இந்த படம் கிளியர். குட் ஓனர். ஹலோ அங்கிள். வணக்கம் தம்பி. வணக்கம் அங்கிள். என்ன தம்பி போயிட்டேயோ? ஓம் அங்கிள், எனக்கு எக்ஸாம் வருது அங்கிள். அப்ப நான் படிச்சு கொண்டிருக்கேன். பக்கத்து வீட்டுக்காரர் அடிச்சாரு. என்னவா? பொம்பளை பிள்ளைய வீட்டை ஊட்டிக்கொண்டு வந்தீங்களா? உண்மையோ? ஓம் அங்கிள், நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். என்னென்றால் என்னோட கேம்பஸ்ல படிக்கிற பிள்ளை ஒன்றாங்கள் என்னட்ட டவுட் கேட்டது. அதை நீங்க கேம்பஸ்ல வச்சு தீர்க்கலாம் இல்லையாங்கள். அது என்னன்னா ஒரு விஷயம் அங்கிள், பொடியல் யாரும் தப்பா நினைப்பாங்க தம்பி. அங்க பொடியல் தப்பா நினைப்பாங்க, இங்க கொண்டு வந்தா ஊராக்கள் தப்பா நினைப்பாங்க அங்கிள். மரியாதையா பாருங்க அங்கிள். அது என்னண்டா அங்கிள், அந்த பாடத்துல அங்கிள் பிராக்டிக்கல் கூட. அப்ப அதானா வீட்டு வந்து டீட்டெயிலா பிராக்டிக்கலா சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க நல்ல பிள்ளைதான் வீடுகள் வலிக்க பொம்பளை பிள்ளை இல்லங்க. நீங்கள் சந்தேகப்படுறா வீட்டை விட்டே போறோம் நாங்கள். இல்ல இல்ல அங்க இல்ல இல்ல ஊராக்கள் சொந்தக்காரர் பக்கத்து வீட்டுக்காரர் முன் வீட்டுக்காரர் பற்றி தெரியுந்தானே புரளிக்க கிளப்பி கொடுக்கிறார்கள். நான் அது பெருசா நீங்களே நான் நீங்களே சொல்லி போச்சு. நான் என்ன தப்பா இல்ல அங்கிள். அப்படின்னா நான் அவன்கிட்டே கொடுக்குறேன் அங்கிள். அவன் இல்ல அங்கிள். அங்கிள் அங்கிள் எக்ஸாம் நேரமாடா. சரி அங்கிள், நான் அப்புறம் அடிக்கிறேன் அங்கிள். அந்த பணத்தை கொஞ்சம் உள்ள இருக்குமோ? நான் ஒண்ணு சந்தேகப்படுறேன். நீங்க யோசிக்காங்க, படிங்க. படிப்பு தான் முக்கியம். படிப்பு தான் உங்களை முன்னேற்றம். தம்பி அந்த மெரம்பாங்கிற தம்பி வந்து வரும். மெரம்பாங்கிற வந்து வேற அங்கிள். நான் சொல்ல நினைக்கிறேன் அங்கிள் இன்னொரு விஷயம். அன்றைக்கு அங்கிள் இந்த காணிக்குள்ள 2 பேர் ரங்கி மரத்தை தூக்கிட்டு நம். அப்ப நீங்க என்ன டீ குடிச்சு கொண்டு வந்தீங்களோ? இல்ல அங்கிள், நாங்கள் போகங்களை சொல்லிக்கினோம். நீங்கள் எதுவும் காய்ச்சிங்கன்னா உங்களோட அங்குல நாங்கள் ஏதாவது செஞ்சு போடுவோம். அந்த உயிருக்கு ஆபத்து சொன்னோட தான் போட்டுனான். நீங்க நம்ப அவன்கிட்ட கொடுக்க எங்களுக்கும். சரி அங்கிள், நான் படிக்க போறோம். படி. ஓகே அங்கிள், படிப்போம். தம்பி முதலாம் மாசம் வந்தவுடன் முதல் நாளே போட்டியது. பிறகு 2-3 மாசம் அப்படி தொடர்ந்து போட்டியது. ஒரு 4-5 மாசமா போடவே இல்லை. என்ன 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 விக்கல் வந்த மாதிரி அது சிக்கப்பட்டு அவன் அந்த 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 இங்க தம்பி தம்பி இல்ல 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 இங்க எனக்கு வாடகையே வேண்டாம். இங்க வாடகையே வேண்டாம். நான் இந்த பக்கமே வர மாட்டேன். சொல்லுங்க. அழுது சமாளிக்கிறதுக்கு ஒருத்தர் செட் பண்ணி விட்டு. ஐயோ ஐயோ தம்பி, ஓ தம்பி, படி தம்பி. அவனங்க அவனை கண்டா எங்க இப்படி போய் நான் இப்படி போறேன். நான் இப்படி போறேன். ஐயோ அழுகுறானே, பார்த்து அழுவாம போல. இவங்க வேற டெலிபோனை வேற எடுக்கிறாங்க. இல்ல இவன் வேற பார்த்தோன்னே எல்லாம் அழுகிறான். தொட்டாலும் அழுகிறான், பார்த்தோன்னே அழுகிறான். அவன் ஒருக்கா சொன்னான் பிராக்டிக்கல் கிளாஸுக்கு பொம்பளை பிள்ளைய கூட்டிக் கொண்டு வந்தான். இப்ப மாசத்துக்கு 10 வாட்டியாச்சும் கூட்டிக் கொண்டு வரான்னு பக்கத்து வீட்டுக்காரன் அடிக்கிறான். அவனை நம்புறதா இவனை நம்புறதான்னே தெரியுது. தங்கமான பொடிகள் தான் தகர குணம் இருக்கும் போல கிடக்கு. போலேக்கு வாடகையை வாங்கி கொண்டு வீட்டை போயிடும்.
தாளன் ப்ராக்டிக்கல் கிளாஸ் இருக்கு நீ கேம்பஸ் போ அங்க இங்கே ப்ராக்டிகல் கிளாஸ் எங்க அங்க ஐயோ இந்த அலுவலி பாப்பா வர தம்பி இல்ல நான் சாமான் வாங்க போனேன் இல்ல மூக்கெல்லாம் தம்பி பாய் வண்டியே வளமையா பேசிக்கிறேன் சரி அவனை எப்பயாச்சும் தனியா பிடிக்கும் இவங்களும் காசு கேட்டாலும் விடுறாங்க இல்லை அந்த அவனை வேற விட்டு அழுது சமாளிச்சு கொண்டிருக்காங்க என்ன செய்கிறாங்கன்ற ஒரு நாள் வீட்டுக்கு அன்றையும் பார்க்கத்தான் போயிடும் இன்னும் ஒரே சத்தமா வேற கிடக்கு ப்ராக்டிக்கல் பண்றாங்களோ பாப்போம் நீண்ட ப்ராக்டிக்கலும் தான் பெருமாய் அவனே எடுத்தாச்சு ரூம் இந்த அழுகை கடங்க ஆட்கள போ வேறு லெவல செஞ்சுட்டு நானே கண்களை கவனிக்கிட்டு என்ன தெரியும் அண்ணே ஓமண்ணே சொல்லுங்க அண்ணே இந்த ஓனர் அண்ணேட்டு தான் நான் இங்க கண்டெடுக்கிறேன் அவர்டியோ ஓ எனக்கு கண்டு வேணும் அவர் கேட்கல அதோ என்ன விலைக்கு தாரு 300 ரூபாய் தாரு 150 ஓகே எவ்வளவு காலம் எடுக்கிறீங்க நான் ஒரு 6-7 வருஷமா எடுத்துக்கோ 6 வருஷம் 150 ரூபாய்க்கு தாரம் சரி அவ்வளவு கண்டேன் தார் 150 ரூபாய்க்கும் அவருக்கு தெரிஞ்சா நாங்க சார் அண்ணன் கேளுங்க இங்க நான் அவர்கிட்ட எத்தனையோ வருஷ கணக்கா எடுத்துட்டு இருக்கிறேன் நீங்க 300 ரூபாய் அப்படியே குறைச்சவன காசு குறைக்கிறே இல்ல ஆனா அவர்கிட்ட நம்பிக்கை உடைக்கிற மாதிரி போயிடும் தொழில் பிரச்சனை அப்புறம் தொழிலுக்கு நடந்தா எங்கட வீடுதான் அதான் கொஞ்சம் காலம் வாடகைக்கு வச்சிருந்த உங்களுக்கு தெரியாது எத்தனை வருஷம் 10 வருஷம் இருந்திருப்ப 10 வருஷம் வந்தாலும் நீங்களும் 1 வருஷம் 6 வருஷம் பாக்குறீங்க 4 வருஷத்துக்கு முதல் நாங்களா இருந்தது எங்க அப்பா அம்மா இருந்தது முழுக்கண்டையும் தூக்கி கூட 150 ரூபாய் முழுசும் கொடுத்தாருமே இல்ல மொத்தமா இந்த மாசம் வாடகை முடிவு சரியா உங்களுக்கு இப்போ ஒரு 150 எவ்வளோட கணக்கு 150 ஒரு 60 கண்டு 60 கண்டு 150 செல்லாம் நான் சொல்றேன் சரியா நீங்களும் வேற காய்க்கணும் நாங்களும் காய்க்கல நீங்க உழைக்கணும் ஐயா தொழிலாளர் உழைக்கணும் நிறைய பேசிக்கணும் அவருக்கு சொல்லக்கூடாது பின்னேறமா எடுத்து வைக்கிறேன் சரியா உங்களை நம்பி போறேன் நம்பர் என்னன்னா இந்த நம்பர் நோட் பண்ணுங்க 077 123 456 78 சரியோ சரியா இதுக்கு ஒரு மெசேஜ் பண்ணி விடுங்க சரி ஓகே நான் அக்கவுண்ட் நம்பர் போட்டுறேன் 10,000 போடுங்க சரி ஓகே டப்பண்டு படிக்கிறீங்க 2 பேரும் படிக்கிறீங்க எஸ் நீங்க இந்த பழத்தை வேற கொடுத்துருக்கீங்க பழம் பணம் அவனை சார் அழுத வாய் அப்படி ஆவன் பண்ணிட்டு ஏண்டா நாயே என்னடா பாத்தியா கொப்பி விழு சரியா அதை என்ன என்ன அழுகுனி பாப்பாண்டி அழுகுனி பாப்பா யார் நினைக்கிற அழுகுனி பாப்பான்னா உனக்கு வீடு தந்தா வீடு நான் தந்தனா வீடு நீ தந்தா ஓ தந்தா
வீட்டுக்கு வெளியால நின்றுதான் நீ கூப்பிடும். ஓ ஏ இப்ப எங்கட வீடு? ஓ நீ இங்க வா இங்க வா, நீ போ நான் பாரு. இங்க வா. விடு அதை நீ விடு. இது எங்கட வீடு. சரியோ? சரி. வெளியால் நின்று அஜவிந்தன் கூப்பிடும். ரமணன் கூப்பிடும். இங்க வா. உன்னை யார் உள்ள வர சொன்ன? உன்னை யார் உள்ள வர சொன்ன? அந்த காலத்துல எவ்வளவு யார் தெரியுமா? அருகடிக்கிற என்ன கண்ணாடி படிக்கிறேன் கண்ணாடி போட்டுக்கணும். கலர் கண்ணாடி போட்டு கண் சொல்லு. இப்ப கண் சொன்னது படிச்சு எங்க கண்ணேன்னு வந்தான்னு சொல்லுவா. நீ குடிச்சு இங்க வா. எங்க போற உள்ள? நான் படிக்க போறேன். படிக்கல அந்த இல்லவா வெளியில வா. இந்த வீட்டுல 2-3 சாமான் இங்க வா. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? வீட்டு வாடகை 50,000 கோல் வண்டி விளையாடி கொண்டிருக்க ராஸ்கலா உங்களுக்கு. என்ன 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 சொல்றீங்க? என்னடா சொல்றீங்க? நான் அந்த காலத்துல இவ்வளவு ரவுடியா? இவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்குறீங்க. என்னது உள்ள என்ன எங்கட கொப்பியோ? வெறும் மட்டேதான் கிடக்கு உள்ள கொப்பியா. மூஞ்சிய பழமா இந்த பக்கம் இனியல் வந்தியல். என்னது வார இப்ப செருப்பு அதை இறங்கி கம்பெடுத்துருவா பயங்கள். உங்களை மாதிரி காவாளிகளால ஆண்டாப்பா இந்த கேம்பஸ் படிகள் எல்லாரையும் சந்தேகிக்க வேண்டியதா கிடக்கு. நல்லா படிக்கிறதுலையும் சந்தேகிச்சு வீடு கொடுக்கலாம் கிடக்குது. இங்க அப்படியே மறக்காம இருக்கு. பார்க்க எல்லாரும் வீடியோ பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அதை ஷேர் பண்ணியும் விட்டீங்கன்னா மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. சரியா?